சரி சூரியன் எப்பா தமிழ்நாடு முழுவதும் ஒன்று விடாமல் இன்னைக்கு திருவோடு சாமி கடவுள் ஈஸ்வரன் பவரால் திருவோடு எல்லாமே கம்ப்ளீட்டாக கன்னிமார்கள் பூரா கொடுத்துரும். கொடுக்கோ இல்லையோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். அவன் வீட்டு வாசலில் தூக்கி எறிஞ்சிடும். வீட்டு வாசலில் திருவோடு வீட்டு வாசலில் வீடு மாளிகை கெட்டி நாசம் பண்ணானா இந்த திருவோடு வாசலில் போனாத்தான் அடுத்தாப்பில் உள்ள எல்லா சிக்கல்லையும் மாட்டி வருவான். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் அவன் வரமாட்டான்ப்பா. யார் வருவா பார்ப்போமான்னு நீதிமன்றமே நிற்கி நீதிமன்றத்தை மோதி நிற்கி என்ன கணக்கு அவ்வளோ தப்பு இருக்கு, எப்படி கணக்கு கொடுக்க எப்படி கணக்கு எடுக்கன்னு நிற்கி நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி அந்த கணக்கை நீ தான் பார்க்கணும். என்ன செய்யணும், என்ன விளையாட்டு விளையாடணும், எங்கே கணக்கை முடிக்கணும். இப்போ ஏற்கனவே வழி பூமியில் போய்கொண்டே இருக்குது. ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பாயிண்டாக நீ ஏற்றுவ, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டையில் எங்கெங்கே அடித்து செதறி போகும்னு ஆண்டவனுக்கு பகவானுக்கு தான் தெரியும். பூரா மதமாக வச்சு ஜாதியாக வச்சு பூமியவும் மதமாக வச்சு ஜாதி ஏண்டா மானிட பேரை வாயை திறந்து பேசி கல்வி படித்து நாசம் பண்ணி வச்சிருக்கடா முட்டா பேரா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. திருவோடு அவன் பிச்சைன்னு வாயை விட்டு எடுத்துட்டான். அப்போ அந்த பிச்சை நீ தான்டா மானிட பெரிய கடவுள் உட்கார்ந்துருக்கார். கடவுள் உலகத்தை நடத்தி கொண்டே இருக்கார். உலகமே 7 செம்மம். இப்போ பூமியில் குடும்பமே இறங்கி உட்காந்து கணக்கு இட்டு கணக்கில் பிச்சை அப்படின்னு இந்த தமிழ்நாட்டுக்காரப்பே அப்போ அவன் எவ்வளோ அகம்பாதம் பண்ணி சேட்டை பண்ணி வச்சுருப்பான். என்னப்பா ஒரு நடிகர். அப்போ அந்த பிச்சை டெல்லி தான் போகணும். அவன் இங்கேருந்தே வாயில் கொண்டு போய் அங்கேயே பிச்சை எடுக்குன்னு சொல்லிட்டேன். அது கரெக்டு. அவன் பிச்சைன்ட்டான் நடிகர். அப்போ நடிகைன்னா யார்? நிதியமைச்சர் நடிக்காளா எப்படி தமிழ்நாட்டுக்காரி அங்கே அவன் நிதி. அப்போ அந்த நிதி பேப்பரை அந்த செத்த பேப்பரை கணக்கை முடிச்சிட்டா அதான் முடிஞ்சு வச்சு. அப்போ திருவோடு ஹிந்தி இங்கிலீஷ் பேசுகிறோம் உருது பேசுகிறவனுக்கு திருவோடு, தமிழ் வார்த்தை பேசுகிறவனுக்கு திருவோடு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் முடிச்சிருவாங்க. 7 கன்னிமார் எல்லாம் திருவோடு வாசலில் போய் கிடக்கும். ஏற்கனவே திருவோடு கணக்கு உள்ளே போட்ட அது முடிஞ்சு போச்சு கணக்கு. இப்போ போகிறத திருவோடு உண்மையான திருவோடு. அப்போ ஒவ்வொரு வீட்டு வாசலில் தூக்கி எறியும் கன்னிமார்கள். அப்போ திருவோடு தான் இருக்கும். கடவுளே தெரியாத அளவுக்கு விளையாடுதானா அப்போ எவ்வளோ பெரிய திமிரு. இந்த திமிரை ஒடியப்பா. முக்கால் சத்தியம் சந்தோஷம்பா. திருவோடு கணக்கு போட்டாச்சு. இப்போ பூமியில் கையெழுத்து போட்டு அடிக்கான எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் அவங்களுக்கு திருவோடு. என்னப்பா முதலமைச்சருக்கு திருவோடு போயிடுச்சா? அப்போ திருவோடை தூக்கி வெளியே வருவான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில். அப்போ டெல்லி பிரதமர் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி நிதியமைச்சர் ஆளுநர் எல்லா மந்திரியிலேருந்து எல்லாவனும் எம்பியிலேருந்து எல்லாம் திருவோடு எடுத்து வெளியே வருவான். அவன் வண்டி 4 வீலர் போனாலும் திருவோடு எடுத்தே போவான். மானிட பிறவிக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும் திருவோடை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு. சரிதானப்பா? அப்போ திருவோடு தூக்கி வெளியே கிளம்புதான். சரிப்பா. தமிழ்நாட்டில் கைலாசத்திலிருந்து திருவோடு யார் கொடுத்துருக்கா? தெற்கு போலர் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி திருவோடு இவனுக்கு கொடுத்துட்டார். இவனுக்கு கொடுக்கறது யார்ப்பா கொடுத்தது? ஏன்னா இவனை ஆட்டி எடுக்கணும். இவனை ஆட்டினாத்தான் கவர்மெண்ட் லாயர்லேருந்து எங்கே டெல்லி வரைக்கும் பூரா கவர்மெண்ட்டாக உட்காந்து நீதிமன்றத்தை அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். கணக்கு வழக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த அசிங்கம் பண்ணணும்னு வெளியில் நிற்கான் வழக்கறிஞர்கள். அப்போ அதை கணக்கை முடிக்கணும், திருவோடு கொடுக்கணும். சரி, சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இவனுடைய சேர்ந்த சொக்காரங்கள் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் கொடுத்தாலே நெட்டுக்கு வந்துடும். எல்லாம் பூரா அமைச்சர்கள் பூரா திருவோடை தூக்கிட்டு போவான். அதான கணக்கு. சரி, அப்போ தமிழ்நாடு முழுவதும் கன்னிமாரை தூக்கி எறிஞ்சிடும் திருவோடு. அவன் பொண்டாட்டிமார்களுக்கும் திருவோடு கையில் இருக்கணும். ஏன்னா கடைசி அத்தியாயம் முடிக்கணும்ல. இதை திருவோடு கொடுத்தா அப்போ திருவோடை தான் வெளியே ஏந்தி வரும் அவன் குடும்பம். ஒவ்வொரு அரசியல்வாதி குடும்பம் திருவோடு ஏந்தி வெளியே வரும். 4 வீலர் 2 வீலர் விமானம் பஸ்ஸு ட்ரெயினில் போகிறது அரசியல்வாதி பஞ்சாயத்து போர்டு வார்டில் வரைக்கும் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் திருவோடு தூக்கி வெளியே வரும். அதான கணக்கு. சந்தோஷம்ப்பா. அப்போ இன்றைய நாள்லேருந்து திருவோடு தூக்கி வரும் அரசியல்வாதி குடும்பம். அப்போ காலி பண்ணிடும். திருவோடு கையில் இருந்தாலும் கன்னிமார் அடுத்து போகல நெரிச்சு காலி பண்ணும். அதான் கணக்கு. சாமி பவர்ரா மானிட பேல ஆடாமருன்னா இப்போ திருவோடு கையேந்தி போகிற அது மாதிரி வீட்டு ஆதார கார்டில் இருக்கிறவனுக்கு வாசலில் திருவோடு இருக்கும். நீ வெளியே எங்கே போனாலும் திருவோடு தான் வருவேன். அப்போ கன்னிமார்கள்
தூக்கி தூக்கி எரியும். வாங்கிட்டு போய் அம்புட்டு சேட்டோன்னு வச்சுருக்கேன். ஆண் பெண்ணு அதுக்கு மேலே ஓட்டிட்டு ஆடிட்டு அழுது பலியாயிருவா. பூமிக்கு ரத்த பலியாயிருவா. ஆண் பெண் ஒழுங்கா போ. முக்கால் சத்தியம்.